குற்றவியல் திருத்த சட்டம் இன்னையிலிருந்து அமலாகுது. இதுல இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் என்னன்னு சொல்லுங்க. இது இந்தியாவில் உள்ள ஒரு 140 கோடி ஏறத்தாழ 140 கோடி மக்களை பாதிக்கின்ற ஒரு மேஜர் ரீவேம்ப் அல்லது கிரிமினல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் பினல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்று 1860 1872 போன்ற ஒரு ஏறத்தாழ ஒரு 160 வருடங்களுக்கு முன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டம். அவ்வப்போது பல்வேறு விதமான அமெண்ட்மெண்ட் மாறுதலுக்கு உள்ளானது, திருத்தங்களுக்கு உள்ளானது. இப்போ திடீர்னு இந்த சட்டத்தை நாங்கள் புதுசாக டீகாலனைஸ் பண்ணுறோம், ஒரு அடிமைத்தனமான ஒரு சட்டமாக இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது, அதை நாங்கள் இந்திய சுதேசி சட்டமாக நாங்கள் மாற்றுகிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சட்டம் இன்று முதல் 1/7/2024 முதல் இந்தியா முழுமைக்கும் இது அமலுக்கு வருகிறது என்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். முதலில் அவர் சொல்லும்போது இதில் நிறைய கட்டமைப்பு வசதிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும், அதன் பின்புதான் இதை கொண்டு வந்தால் சரியாக இருக்கும் என்று அவரே சொல்லிவிட்டு செப்டம்பர் 1, 2024 முதல் இந்த சட்டம் யூனியன் பிரதேசங்களில் எஸ்பெஷலி சண்டிகாரில் மட்டும்தான் அமலுக்கு கொண்டு வரப்படும், படிப்படியாக மாநிலங்களுக்கு அடிப்படையாக இது அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று அறிக்கை செய்தார்கள். ஆனால் திடீரென்று 1/7/2027 முதல் அமலுக்கு வருகிறது என்று கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன் அறிவித்தார்கள். இன்று 1/7/2024 முதல் இந்த 3 சட்டங்களும் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த 3 மேஜர் கிரிமினல் லாஸும் இன்று அமலுக்கு வந்துவிட்டது. இந்த 3 சட்டங்களிலும் பல்வேறு விதமான சாதகமான அம்சங்கள், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம், அவருடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற வண்ணம், ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அக்யூஸ் இருந்தானா அவருடைய உரிமையை, மனித உரிமையை மீறாத வண்ணம் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி போலீஸும் எப்படி எஃபெக்டிவாக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், புலன் விசாரணை செய்யலாம் என்பதற்கும் சாதகமான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை முதலில் பார்ப்போம். நம்பர் 1, முன்னாடி 154 CRPC என்று முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 154 to 176 CRPC ஒரு புலன் விசாரணையை பற்றி, போலீஸுக்குள்ள அதிகாரத்தை பற்றி முன்னாடி உள்ள கிரிமினல் ப்ரொசீஜர் கூட சொல்லும். இப்போ அதே 173 to 195 பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா என்று கொண்டு வந்து விட்டார்கள். இந்த முதல் தகவல் அறிக்கையை பொறுத்த மட்டில் முன்னாடியெல்லாம் நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நேரடியாக போய் ஓரலாக ஒரு வாக்கு மூலமாக தரலாம், அல்லது எழுத்து மூலமாக டைப் பண்ணியோ இல்லை கைப்பட்ட எழுதியோ ஒரு புகாரை கொடுத்தால் காவல்துறையினர் அந்த பேஸ்ட் ஆன் தி கம்ப்ளைண்ட், அதில் இன்கிரீடியன்ஸ் சரியாக இருந்தால் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்வார்கள். அப்படி தான் இருந்தது. இதில் பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கிறது என்று சொல்லி இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த 173 BNSS என்ற இந்த புதிய சட்டத்தில் நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட்டை எழுத்து மூலமாகவோ வாய் மூலமாகவோ அங்கே போய் தரணும் அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டிலே உட்கார்ந்து பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ அல்லது ஒரு வீடியோவோ அல்லது ஒரு மெயில்லையோ பக்காவாக ஒரு கம்ப்ளைண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் இஸ் பவுண்ட் டு ரிஜிஸ்டர் கேஸ் இஃப் தி கண்டென்ட் டிஸ்க்ளோசஸ் தி கமிஷன் ஆஃப் எனி காக்னைசபிள் அஃபென்ஸ். கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வழக்கு பதிவு செய்துவிட்டு நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா என்பதை 3 நாட்களுக்குள் அந்த யார் மெசேஜ் அனுப்புனாங்களோ அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு, அல்லது இவரே போய் அதில் ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்து கையெழுத்து போட வைக்கணும். அதை கையெழுத்து போட்ட பிறகு வழக்கு பதிவு செய்யலாம், அல்லது கிரேவிட்டி மோசமாக இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டு கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போய் திருப்பி கையெழுத்து வாங்கலாம். நம்பர் 1, எலக்ட்ரானிக் மீடியாவில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நம்பர் 2, நீங்கள் இப்போ எங்கேயாவது ஒரு பஸ்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்கிறீங்க, சைதாப்பேட்டையில் பஸ்ஸில் ஏறுறீங்க வச்சுக்கோங்களேன். சைதாப்பேட்டையிலேருந்து கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போன உடனே உங்கள் ஹேண்ட்பேக்கை யாரோ ஜேபடி பண்ணிட்டாங்க, பிக்பாக்கெட் பண்ணிட்டாங்க, பணத்தை எடுத்துட்டாங்க. தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வருது, நிற்கலான்னு பார்க்குறீங்க, பஸ் நிற்காமல் போயிடுச்சு. அப்படியே ஸ்பென்சர் பக்கம் அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நிற்கிறீங்க. இறங்கி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? சைதாப்பேட்டையில் தானே ஏறினீங்க, அங்கே கொடுங்கன்னு அவர் சொல்லுவார். அண்ணா சாலையில் சைதாப்பேட்டையில் போனோம்னா எங்கள் லிமிட் தாண்டி தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போதானா அங்கே தானே போனீங்க, அங்கே போய் கொடுங்கம்பாங்க. தேனாம்பேட்டில் போய் சொன்னோம்னா அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. இப்படி டாஸ் பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட்டில். இப்போ புதுசாக வந்த இந்த 173 BNSSல irrespective ஆஃப் தி ஜூரிஸ்டிக்ஷன், நீங்கள் டூர் போயிருக்கீங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் டூர் போயிருக்கீங்க, அங்கே ஒரு பொருளை தொலைத்து விட்டீர்கள், அல்லது வேறு ஒரு அஃபென்ஸ் நடந்துருச்சு, அவசரமாக நீங்கள் அந்த கிரீஃபில் சென்னை திரும்பி வந்துட்டீங்க, நேராக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில், அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா irrespective ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், இது ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது இல்லை என்று பார்க்கக்கூடாது, ஒரு 0 FIR என்று சொல்லி அந்த எந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு FIR போட்டே ஆகணும்.
போட்டுட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம வீட்டில் நடந்திருக்கோம் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. இது பொதுமக்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ரெண்டாவது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அதில் வந்து ஒரு டெஃபினட்டாக காக்னைசபிள் ஆஃபென்ஸ் நடந்திருக்கு இல்லை என்பது தெரியாமல் ஒரு 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 ஆம்பிக்யூட்டி, ஒரு சஸ்பெஷன் இருக்குது அப்படின்னா, அது 7 வருடம் வரை சிறை தண்டனை வைத்து தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றமாக இருந்தனா அந்த ஐஓ வழக்கு பதிவு செய்யாமல், அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு பதிவு செய்யாமல் டிஎஸ்பி அந்தஸ்து குறையாத ஒரு அலுவலர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி, முன்னாடி லலிதகுமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இருந்தது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் அல்லது ஒரு கமர்ஷியல் கிரைம்ஸ் அல்லது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் அல்லது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ் அல்லது ஒரு 3 மாதங்களுக்கு மேலே டிலேயாக கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காக ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி முதற்கட்ட விசாரணை பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போடலான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அதே இதை கொஞ்சம் உள்வாங்கி லலிதகுமாரி கேஸ் எடுத்துக்கிட்டு 173 சிஆர்பிஸில் 173 பிஎன்எஸ்எஸில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 7 வருடம் வரை சிறை தண்டனை 3 முதல் 7 வருடம் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக இருந்ததுன்னா ஒரு டிஎஸ்பிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் புலன் விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த முதற்கட்ட விசாரணையை பிரிலிமினரி ஆரம்பிக்கலாம். ஆனால் 14 நாட்களுக்குள் நீங்கள் அந்த முதற்கட்ட விசாரணையை முடித்து வழக்கு பதிவு செய்யறீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும். இல்லை பதிவு செய்ய முடியலன்னு அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு வேண்டிய ஒரு ஆதமாக கொண்டு வந்து விட்டார்கள். இப்போல்லாம் வந்து அரெஸ்ட் அப்படின்னா முன்னாடி வந்து 41 to 60 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி சொல்லுவாங்க. அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் ஒரு குற்றத்தை சம்மந்தப்பட்டிருந்தால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சில அப் டு 7 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருந்ததுன்னா அர்னேஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற ஒரு வழக்கில் உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதில் 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசியில் ஒரு நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் பண்ணுங்க இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் இப்போ அரெஸ்ட் பண்ணால் ஜெயிலே இடம் கிடையாது, போலீஸுக்கும் ரொம்ப ஏற்பட்ட வேலை என்று சொல்லி ஒரு நபர் செய்த குற்றத்துக்கான தண்டனை 3 வருடங்கள் வரை இருக்குது என்று வைத்துக்கொண்டால், அந்த நபர் ஒரு 60 வயது நிரம்ப பெற்றவராக இருந்தால், ஆண் பெண் அல்லது மாற்றுத்திறனாளி அல்லது மாற்று பாலினத்தவர் யார் வேணால் இருக்கலாம், 60 வயது முடித்திருந்தால் அல்லது அவர் உடம்பு சுகமில்லாமல் உடல்நலம் இல்லாமல் இருந்தால் அப்படி நபரை கைது பண்ணவே கூடாது. ஒரு டிஎஸ்பி அந்தஸ்தில் நபர்கிட்ட போய் இல்லை இவரை கைது பண்ணலாம், இன்னும் 2 குற்றம் பண்ணிடுவார் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனபிள் கிரவுண்ட் இருந்தால் அதை தெரியப்படுத்தி ஒரு டிஎஸ்பி அந்தஸ்து குறையாத அலுவலகம் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்துருச்சு. இன்னொன்று, இப்போல்லாம் ஒரு நபரை கைது செய்யணும் என்ன செய்வோம், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்ட்ரல் ஜெயிலில் கொண்டு வைப்போம். இப்போ புதுசாக ஒன்று கொண்டாந்துருக்காங்க, ரகசியமாக வெளியே தெரியல, ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கலாங்க, வீட்டிலேயே ஜெயில் என்று சொல்லி 14 நாள் காவல் உங்கள் வீட்டிலேயே வைக்கிறேன் என்று சொல்லி வைக்கலாம். இது யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல. போய் அரசியல்வாதிகள் யாராவது கைது பண்ணாங்கன்னா வீட்டில் ஏசி ரூமில் உட்காந்துக்குவாங்க, நாங்கள் போலீஸ் சுற்றி போட்டுக்கிறோன்னு சொல்லுவாங்களே, நமக்கு தெரியல. ஆனால் ஹவுஸ் அரெஸ்ட் என்று ஜெயிலுக்கு பதில் புதிதாக ஒருதை கொண்டு வந்து விட்டார்கள். முன்னாடிலாம் யாரையாவது ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா போலீஸ் உடனே ஹேண்ட் கவ் பண்ணுவாங்க. ஆனால் சுனில் பத்ரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் என்ன சொன்னார், என்னங்க மனுஷனை போய் விலங்கு போட்டு இரும்பை போட்டு கெட்டி கொண்டு போகிறது, மாடு மாதிரி கொண்டு போகிறது மனிதாபானம் அற்ற செயல். எனவே ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா அவருக்கு விலங்கிடணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படிலாம் பண்ணோம்னா நாளைக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அதனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைகளுக்கு அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அல்லது ட்ரக் அஃபென்சஸ் அல்லது டெரரிசம், ஆர்கனைஸ்டு கிரைம், இப்படிப்பட்ட குற்றத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் மறுபடியும் அந்த குற்றத்தை செய்கின்றார், கஸ்டடியிலிருந்து தப்பித்து விட்டார் என்றால் அவரை திருப்பி நீங்கள் கைது செய்யுங்கன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தேவையில்லை. நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தப்பிச்சிருவான் அப்படி ஃபீல் பண்ணால் நீங்களே கைது இங்கே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு புதுசாக ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஒரு நபரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும்னா முதல் 15 நாட்களுக்குள் போலீஸ் கஸ்டடி 15 நாள் மேக்ஸிமம் வாங்கலாம் அப்படின்னு இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் உள்ள சில என்ன சொல்கிறது, சில நேர்வுகள் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்கன்னா டக்குன்னு எனக்கு நெஞ்சு வலிக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாங்க, 10 நாள் 20 நாள் படுத்துக்கிறாங்க. அப்போ 15 நாளுக்குள்ளே போலீஸ் கஸ்டடி எடுக்க முடியாது, விசாரிக்க முடியாது. அதனால தான் 167 சிஆர்பிசி இப்போ 187 பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சட்டம் வந்திருக்கிறது. அந்த சட்டத்தில் சில வழக்குகள் நீங்கள் 90 நாளைக்குள்ளே விசாரித்து சார்ஜ் ஷீட் போடணும் இருக்குது. அப்படிப்பட்ட வழக்குகளில் நீங்கள் இனிஷியலாக உள்ள 60 நாளுக்குள் எப்போ வேணாலும் கஸ்டடி வாங்கிக்கலாம். முன்னாடியெல்லாம் 15 நாளைக்குள்ள தான் கஸ்டடி வாங்க முடியும் போலீஸ் கஸ்டடி. இப்போ
அந்த 90 நாளுக்குள் விசாரிக்கப்பட வேண்டிய அந்த வழக்குகளில் முதல் 60 நாளுக்குள் எப்போ வேணாலும் 15 நாள் கஸ்டடி வாங்கிக்கலாம். சில வழக்குகளில் 60 நாளுக்குள்ள விசாரணை முடிக்கணும். அப்படிப்பட்ட வழக்குகளில் முதல் 40 நாளுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் 15 டேஸ் கஸ்டடி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு போலீஸுக்கு இது கொண்டாந்துட்டாங்க. இப்போ போலீஸு எலக்ட்ரானிக் மீன்ஸ் தான் நிறைய கொண்டு வராங்க எல்லாமே. சப்போஸ் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணணும்னா மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணணும், ப்ரிஃபரபிளி அதை கோர்ட்டுக்கு அனுப்பணும். சீனுக்கு போகிறீங்கன்னா சீன் ஆஃப் கிரைம் விசிட் பண்ணி பார்க்குறது, அப்சர்வ் பண்ணுறது எலக்ட்ரானிக் மீன்ஸில் பண்ணணும். அங்கே யாராவது சாட்சியை விசாரிக்கிறீங்க எலக்ட்ரானிக் மீன்ஸ்லாம் பண்ணணும். சர்ச் அண்ட் சீசர் ஒரு வீடை சோதனை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை எலக்ட்ரானிக் மீடியாவில் தான் பண்ணணும், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் கோர்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போட்டாங்க. இப்போ இடத்த சர்ச் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு சீஸ் பண்ணுறீங்கன்னா அதை எலக்ட்ரானிக் மீன்ஸில் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சீஸ் பண்ண மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் என்ன பொருளை சீஸ் பண்ணுறீங்களோ விதின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கோர்ட்டுக்கு அதை அனுப்பணும். கோர்ட்டுக்கு அனுப்பலைன்னா அது செல்லாது. அதே மாதிரி டைம் பவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ரேப் கேஸ், பாலியல் வல்லுறவு வழக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு பெண்ணை அப்படி உள்ளாக்கப்பட்ட உள்ள பெண்ணை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கீங்கன்னா டாக்டர் 7 டேஸ் உள்ள எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணும். சும்மா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி இழுத்து அடிக்கிறது எல்லாமே கிடையாது. அதே மாதிரி வெளியே எங்கே நாங்கள் சீஸ் பண்ணோம்னா அதை 48 ஹவர்ஸ்க்குள்ளே கோர்ட்டுக்கு அனுப்பி ஆகணும். ட்ரையல் என்பது ஒரு 90 நாளுக்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி 7 இயர்ஸ் அண்டு மோர் பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள போலீஸ் வரவழைக்கணும். 7 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கலாம்ல, 7க்கு மேலே சிறை தண்டனை விதி தண்டிக்கப்படலாம் என்ற குற்றத்தில் ஒரு நபர் சம்மந்தப்பட்டிருந்த வழக்கில் கண்டிப்பாக போலீஸு சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், தி ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் ஆர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் கொண்டு வந்து அந்த சீனில் பார்த்து என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ 160 CRPCயில் பழைய சட்டத்தில் அது கொலை வழக்காக இருக்கலாம், ரேப்பாக இருக்கலாம், ஆனால் கூட சிலருக்கு சில ஒரு ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருந்தாங்க. 15 வயது முடியாத ஒரு ஆண், 65 வயது முடிந்த ஒரு ஆண், எந்த வயசுடைய ஒரு பெண் அல்லது எந்த வயசுடைய ஒரு மாற்றுத்திறனாளியை போலீஸ் விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்திற்கு அழைக்கி செல்லக்கூடாது. அவர்களுடைய இருப்பிடம் அல்லது பிளேஸ் ஆஃப் தேர் சாய்ஸ் அங்கே தான் போய் விசாரிக்கணும் இருந்தது. இப்போ அதே இதையே 179 BNSS என்று மாற்றி விட்டார்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா புதிதாக 65 வயது நிரம்பிய ஒரு ஆணை கூப்பிடக்கூடாது இருந்தது, 60 வயது என்று மாற்றி விட்டார்கள். இப்போ 60 வயசு முடித்தாலே விட்னஸ் என்ற முறையில் ஒரு ஆணை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடக்கூடாது. பெண் எந்த வயசு இருந்தாலும் கூப்பிடக்கூடாது, மாற்றுத்திறனாளி எந்த வயசும் கூப்பிடக்கூடாது, 15 வயசு நிரம்பாத ஆணை கூப்பிடக்கூடாது. ப்ளஸ் யாராவது ஒரு அக்யூட் இல்னஸ், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப படுத்த படிக்கா இருக்கா, போலீஸ் ஸ்டேஷன் வாங்க விசாரணைக்கு என்று கூப்பிடக்கூடாது என்று வந்து விட்டது. அதுக்கு மீறி கூறினீங்கன்னா யூஆர் லயபிள், போலீஸ் ஆஃபீஸர் மேலே FIR போடலாம் என்று கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ அதே மாதிரி நீங்கள் வழக்கு பதிவு செய்கிறீங்க அப்படின்னா அந்த வழக்கினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜையும் கம்ப்ளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நீங்கள் போய் கேட்டால் என்ன சார் ஆச்சு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்ன சார் ஆச்சுன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது போங்க அப்படின்னு தான் வரட்டி விட மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கிரீவன்ஸ் இருக்குது. இப்படி இல்லை, 90 டேஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் விசாரிச்சிருக்கீங்க, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, சார்ஜ் ஷீட் போட்டிங்களா என்று சொல்ல வேண்டும். சார்ஜ் ஷீட்டுடைய காப்பி கூட கொடுக்கணும். நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜையும் பை எலக்ட்ரானிக் மீடியா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒரு விசாரணை பண்ணிட்டோம், சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டோம், மேற்கொண்டு சில இதெல்லாம் வருது அப்படின்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மேற்கொண்டு புலன் விசாரணை அது 90 நாளுக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க வாய்தா வக்கீல்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்றா சார் அவர் வரல சார் இவர் வரல சார் வாய்தான்னு போட்டு ஒரு சார்ஜ் ஷீட்டில் குற்றப்பத்திரிகை அல்லது இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அல்டிமேட்டாக ஃபைனாலிட்டி வர்றதுக்கு 20 வருஷம் 25 வருஷம் கூட ஆகுது ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு. இனிமேல் நோ மோர் திங், ஒரு ரீசனுக்காக வேண்டி 2 அட்ஜர்மெண்ட்டுக்கு மேலே கோர்ட் தரவே கூடாது என்று கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ சாட்சியை நிறைய பேர் மிரட்டுவாங்கல்ல, நீ சொன்னீங்கன்னா உன் வீட்டில் வெட்டிடுவேன், உன் பொண்டாட்டி தூக்கிட்டு போடுவேன், பிள்ளைகளை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். சாட்சியே யாரும் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலான அந்த கூலிப்படை கொலைகள், கடத்தல் இதெல்லாம் அக்யூட்லேயே ஆகிரும். ஏன் மிரட்டப்படுகின்றார்கள்? அதனால் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு புதுசாக கொண்டாந்தாங்க. இப்போ அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டும், போலீஸ் சாட்சி சொல்கிறதுக்கு கூடயே போகணும். அவங்களுக்கு பல்வேறு விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் மீடியா. கோர்ட்டு சமன் அனுப்பணும்னா எலக்ட்ரானிக்ஸ், வாரண்ட் அனுப்புனா எலக்ட்ரானிக் மீன்ஸ், ட்ரையல் நடத்தணும்னா எலக்ட்ரானிக் மீன்ஸ் சாட்சிகளை விசாரிக்கலாம். வர முடியலன்னா வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஒரு சாட்சியை நீதிமன்றம் விசாரிக்கலாம். ஜட்ஜ்மெண்ட்டு ஆன்லைன்லேயே கொடுக்கலாம். அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அக்யூஸுக்கு எல்லாமே ஆன்லைன் அப்படி என்று கொண்டு வந்துட்டார்கள். இப்போ சில அரசு ஊழியர்கள்
பொது ஊழியர்கள் ஒரு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருந்தனா அவங்களோட எல்லா விசாரணையும் முடிந்த பிறகு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை அல்லது இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிகிட்ட சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் வாங்கினா தான் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ளும். இப்போ நிறைய கேஸில் ஒரு எம்எல்ஏ அல்ல ஒரு மந்திரி ஏதாவது ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கவர்னர் கேட்டாங்கன்னா நீங்களே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட வேண்டியவங்களாக இருந்தாங்கன்னா அது அரசியல் உள்ளோக்கத்திற்காக ஏதோ காரணத்துக்காக வேண்டி சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் தரவே மாட்டாங்க. தரலைன்னா நீதிமன்றத்தில் வழக்கை எடுத்து செல்லவே முடியாது. ஆனால் இப்போ என்ன கொண்டாந்தாங்கன்னா சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா 120 நாளுக்குள்ள அவங்க சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் அந்த கன்சென்ட் தரலைன்னா இட் இஸ் எ டீம்டு சாங்ஷன். 120 நாளைக்கு மேலே போகல 121 நாளைக்கு தரலன்னா நீங்கள் கொடுத்து விட்டாகத்தான் அர்த்தம் என்று சொல்லி நீதிமன்றம் விசாரணைக்கு உகந்ததாக எடுத்து சொல்லும். அதே மாதிரி இப்போ இந்த பாம்பேயில் வந்து தாஜ் ஹோட்டலில் வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட்லாம் வந்து பண்ணாங்க இல்லையா, சப்போஸ் அதில் ஒரு 10 அக்யூஸ் அது மாதிரி ஒரு டெரரிஸ்ட் நடக்க வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 8 பேரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, 2 பேர் அப்ஸ்காண்ட் ஆகி ஃபாரினுக்கு போயிட்டான், கிடைக்கல. அவங்கள வந்து ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட்டை ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஆஜரியில் உள்ள அந்த 8 பேருக்கு தனியாக ஒரு ட்ரையல் நடக்கும். அந்த அப்ஸ்காண்டிங் 2 அக்யூஸுக்கு பின்னாடி தான் ட்ரையல் நடக்கும். அவங்க எப்போ பிடிச்சோமோ அப்போ. இப்போ அவங்களுக்காக நம்ம ஏன் வெயிட் பண்ணணும், அவன் தான் ஓடி போயிட்டான் என்று சொல்லி புதிதாக ஒரு பிரிவை ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் சார்ஜ் அவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன் ஆப்சென்சியா அவன் எந்த ஊருக்கு ஓடி போனாலும் பரவாயில்ல, இந்த 8 பேர் ட்ரையல் நடத்தணும் இல்லையா, அப்படியே நடத்துங்க, அவனுக்கு சேர்த்து நடத்துங்க. 8 பேருக்கு தூக்கு தண்டனை அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, அவன் என்னைக்கு பிடிக்குமோ அவன் தூக்கு தண்டனை, அவனுக்கு விசாரணை தனியாக பண்ண வேண்டாம் என்று சொல்லி ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்து விட்டார்கள். மெர்சி பெட்சன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகுது இல்லையா, எத்தனையோ கொலை வழக்குகளில் தூக்கு தண்டனை கொடுத்து மெர்சி பெட்சன் கொடுப்பாங்க, அதிலெல்லாம் சில எப்படி பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சி என்னென்னா, ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் 433 சிஆர்பிசி இப்போ 475 பிஎன்எஸ்எஸ்ல தூக்கு தண்டனை ஒரு நபருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தூக்கு தண்டனையை ஆயுள் சிறை தண்டனையாக மாற்றலாம் அல்லது அது குறைஞ்சி கூட பண்ணலாம் அப்படி இருந்தது. இப்போ அதில் 475 பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் எந்த குற்றமாக இருந்தாலும் சரி கன்கரண்ட் பவர் வெஸ்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கொண்டாட்டாங்க. இங்கே வந்து இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு நினச்சிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க எடுத்துக்கிட்டு இல்லை இது ஆயுள் சிறை தண்டனை தான் என்று மாட்டலாம் என்று சொல்லி அவங்க கையில் அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் ஏற்கனவே சொன்னேன். பனிஷ்மெண்ட் நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஜெயில் தண்டனை தான் கொடுப்பாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் வைப்பாங்க சொன்னேன். இப்போ சின்ன குற்றங்களில் சம்மந்தப்பட்ட நபர் தான்னா கம்யூனிட்டி சர்வீஸ்னு சொல்லலாம். இந்த தெருவெல்லாம் கூட்டி பெருக்கணும், இந்த ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு சேவை பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற ஒரு தண்டனையை புதுசாக கொண்டு வந்து விட்டார்கள். 3 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட்ட குற்றங்களில் சம்மரி ட்ரையல், பெரிய ட்ரையல் இல்லை, சாதாரணமாக அப்படி போட்டு ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வழக்கு எதாக இருக்குன்னா அரசாங்கம் நடத்தோம்னா இந்த வழக்கை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் வித்ட்ரால் பண்ணுறோம் என்று செக்ஷன் 321 ஆஃப் சிஆர்பிசியில் சொல்லலாம். இனிமேல் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கேட்காம அரசாங்கம் ஒன்றுமே பண்ணக்கூடாது, வித்ட்ரா பண்ணவே கூடாது அப்படின்ட்டாங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் பேப்பரில் அல்லது உங்கள் டிவியிலும் நிறைய படிப்பீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேரும் காதலிக்கிறாங்க. அந்த ஆண் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சும்மா நிறைய கதையாக பேசுகிறார். இந்த பெண்மணி there is a false promise to marry. இந்த பெண்மணி அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸில் மயங்கி தன்னை அவருடைய ஆளுமைக்கு உட்படுத்தி விட்டார். இப்போ கற்பம் அடைஞ்சு விட்டார். இவருக்கு இந்த பெண்ணுக்கு 20 வயசு, அந்த பையனுக்கு 25 வயசு, அடல்ட். அப்போ அவர் ரேப்புன்னு வருமா, என்னை திருமணம் செய்து கொள்வா சொல்லி ஏமாற்றி கற்பழித்து விட்டார் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 18 வயசு தானே, இப்படி ஒரு உறவு வைத்து கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் கற்பமாவீர்கள் என்று தெரியும் அல்லவா, ஸோ இதுக்கு கற்பழிப்பு என்று வராது, ஏன்னா கன்சென்ட்டோடு தானே இருந்தது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் புதிதாக வந்த பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தில் திருமணம் செய்து கொள்வா சொல்லி ஏமாற்றி அந்த பெண்ணுடைய சம்மதத்தை பெற்று உறவு வைத்து கொண்டு அதனால் பிரச்சனை வந்துச்சுன்னா இட் அமௌண்ட்ஸ் டு ரேப் என்று புதிய சட்டப்பிரிவில் கொண்டு வந்து விட்டார்கள். இப்படி பல்வேறு விதமான நல்ல ஒரு அம்சங்கள் இந்த சட்டத்தில் இருக்கிறது. ஆனாலும் கூட இவ்வளவு அவசரப்பட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமா? இன்னைக்கு கூட நிறைய வழக்கறிஞர்கள் அல்லது பொதுமக்கள் அங்கங்கே ஏதோ போராடுறாங்க அல்லது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணிப்பு செய்கிறார்கள் சொல்கிறாங்க. ஏன் இதில் சட்டம் பேர் டீகாலனைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரிட்டிஷ் இயற்றிய சட்டம் இப்போ இந்தியாவில் சுதேசி சட்டமாக கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால்
என்ன சுயதேசம் கொண்டு வந்தாங்க? அப்படியே அந்த பழைய பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டத்தில் 90% அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. புதிதாக ஒரு 10 to 15% மட்டும் சில சட்டப்பிரிவுகளை புதிதாக கொண்டு வந்திருக்கார்கள். சில சட்டப்பிரிவுகளில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். பழைய சட்டம் அப்படி தான் இருக்குது. அதே ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது. அப்போ எதுக்கு இந்த மாதிரி டீகாலனைஸ் பண்ணி சொல்றீங்க? இல்லையே, அப்படி தானே வச்சுக்கலாம். சட்டத்தின் பேரை எதுக்கு? பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்று ஹிந்தியில் பேர் வச்சுட்டு அதை இங்கிலீஷில் மாற்றி கொண்டு ஏன் தமிழ் ஒரு இங்கிலீஷ் சட்டத்தில் கொண்டு வைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுபட்டு எங்கள் சுயமாக மரியாதைக்குரிய சட்டம் கொண்டு வரும் என்று சொல்லிவிட்டு பேக்டோரில் நீங்கள் ஹிந்தியை திணிக்கிறீங்களா? எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாது. அப்போ ஏன் நீங்கள் ஹிந்தியில் பேர் வைக்கிறீங்க? அதே இந்தியன் பீனல் கோடு என்றால் இந்தியன் பீனல் கோடு தானே, பிரிட்டிஷ் பீனல் கோடு இல்லையே. அதே தலைப்பை வைத்துக் கொண்டிருக்கலாமே. இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செயல்தான் என்று நான் பார்க்கின்றேன். ஆர்டிகல் 348 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் இந்தியாவில் உள்ள சட்டங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்கப்பட வேண்டும், இயற்றப்பட வேண்டும். இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் அங்கே நடக்கின்ற விசாரணைகள் மற்றும் கொடுக்கின்ற தீர்ப்புரைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று ஆர்டிகல் 348 கான்ஸ்டிடியூஷனில் சொன்ன பிறகு ஏன் இந்த முரண்பாடு? நாங்கள் போய் பேரை கொண்டு இப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா? ஹிந்தியை திணிப்பதற்கான உள்நோக்கம் இருக்கிறதா என்று புதுசாக வருது. ரீநம்பர் பண்ணுறீங்க. 302 ஐபிசினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கொலை அடிப்பாங்க. 376னா ரேப் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. 420 ஐபிசினா நீங்களே எல்லாருமே சொல்லுவீங்க, ஏ போடா 420 பொடி 420 அப்படி சொல்லுவீங்க. தட் மீன்ஸ் சீட்டிங், நீ ஒரு ஏமாத்துக்காரன் அப்படி சொல்லுவாங்க. மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் 420 சொல்ல முடியாது. 420க்கு பதில் சட்டத்தை பிரிவை மாற்றி இப்போ 316 கொண்டாந்துட்டாங்க. அது மாதிரி மர்டர் 302ங்கிறத 101 கொண்டாந்துட்டாங்க. 376 ஐபிசி ரேப்புங்கிறத நீங்கள் 63 கொண்டாந்துட்டாங்க. இப்படி சட்டப்பிரிவுகளை தேவையில்லாமல் மாற்றுவதை விட்டு அதே சட்டப்பிரிவுகளை வைத்துக்கொண்டு அதிலேயே அமெண்ட்மெண்ட் 1, 2, 3, 4ன்னு ஃபார் எக்ஸாம்பிள் 376 ரேப் இருந்தது, அப்புறம் 376 1, 2 அப்படின்னு மாற்றினாங்க. அப்புறம் 376 1, 2 ஏ பி சி டின்னு மாற்றினாங்க. அப்புறம் 376 1, 2 ஏ ஏஏ பி அப்புறம் சி டி டிஏ டிபின்னு மாற்றினாங்க. இப்படி மாற்றிருக்கலாமே. அப்போ எது எல்லாருக்கும் தெரியுமே. அது இல்லாமல் இப்போ மாற்றினது பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகிப்போச்சு. அது மாதிரி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேயோ பார்த்தோன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இனிமேல் எல்லாமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஏரியாவில் கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு கொண்டாடுறது இருந்தாங்க. இப்போ இவங்களை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை ஒழிச்சிட்டு அப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸ்னு ஒழிச்சிட்டு திரும்ப மறுபடியும் டிஐஜி ஐஜி அப்படி தான் கொண்டு வரதா? கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் வருமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ ஸ்டேட்டில் சில விஷயங்கள் நீங்கள் சட்டம் புதுசாக காமனாக கொண்டாந்துட்டீங்க. ஆனால் நியாய சங்கீதா அப்படிங்கிறது நம்ம இந்திய தண்டனை சட்டம். இந்த சட்டத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்டில் சில அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 380 ஐபிஎஸ்சி வச்சுக்கோங்களேன், அதாவது வீட்டில் திருட்டு அப்படின்னு இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தாங்க. கோயிலில் போய் சிலைகளை திருடினால் அவங்களுக்கு என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சட்டம் கொண்டாந்தாங்க. இது ஆந்திர பிரதேசம், கோவா, கேரளா கூட மாற்றி கொண்டாந்தாங்க. இப்போ 506 Part 2 ஐபிசி அப்படின்னா நம்ம ஊரில் இது வந்து காக்னைசபிள், அரெஸ்ட் பண்ணலாம், வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டாந்துருக்காங்க. ஆனால் மற்ற ஊர்லாம் அப்படி இல்லை. இப்படி இதே இந்திய தண்டனை சட்டத்தில் பல்வேறு மாநில அரசுகள் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரசிடென்ட் அசன்ட் வாங்கி. அதெல்லாம் இப்போ கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ என்ன விஷயம்னா இவ்வளோ பெரிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நேற்று வரைக்கும் 31/12/2022 வரை இந்தியாவில் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய புள்ளி விவரப்படி 1,52,37,690 வழக்குகள் ஐபிசியில் பெண்டிங்காக இருக்குது. அதே மாதிரி 93,46,977 வழக்குகள் இதர சட்டங்களில் ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸில் பெண்டிங் இருக்குது. இப்போ ஆர்டிகிள் 21 20 கிளாஸ் 1 என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா என்று சொல்லுவார்கள். ஃபார் அன் எக்ஸ் ஃபேக்ட் போஸ்ட் லா cannot be applied. நேற்று ஒரு குற்றம் பண்ணிங்கன்னா இன்னைக்கு உள்ள சட்டத்தை அப்ளை பண்ண முடியாது, நேற்று சட்டம் தான் பண்ண முடியும். அப்படின்னா இவ்வளவு பெண்டிங் வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குகளில் பழைய சட்டங்களில் நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கிலிருந்து பதியக்கூடிய வழக்குகள் புதிய சட்டத்தில் நடத்தப்பட வேண்டும். அப்போ என்ன ஆகும்? கோர்ட்டில் காலையில் பழைய சட்டம், மத்தியானம் புதிய சட்டம். இது இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு போகும்.
இந்த போட்டிருக்கோம். மிகப்பெரிய கன்ஃபியூஷன். இன்னமும் டைம் கொடுத்து இன்னமும் டெலிபரேட் பண்ணி சட்டப்பிரிவுகளை மாற்றாமல் அதே சட்டப்பிரிவுகளை வைத்து அதே தலைப்பை வைத்து டெலிபரேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் அப்படி பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் ஒரு இன்னும் முக்கியமான விஷயம், ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறோம்னா ஃபாரினில் என்ன செய்வாங்கன்னா டெலிபரேட் பண்ணுவாங்க. ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வருகிறோம், இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இதுக்கு எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படுவாங்க, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் வேணும், எவ்வளோ பெஞ்சு சேர் வாங்கணும், எவ்வளோ பேப்பர் வேண்டியிருக்கும், எவ்வளோ கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கும், டைப்பிஸ்ட் வேண்டியிருக்கும், நீதிமன்றத்துக்கு எவ்வளோ ஸ்டாஃப் அதிகமாக வேண்டியிருக்கும், இதுக்கு எவ்வளோ பணம் செலவாகணும், பட்ஜெட் ஒதுக்கின பிறகு தான் சட்டத்தை அமல்படுத்துவார்கள். இங்கே திடீர்னு 1/7/2024 முதல் 3 மிகப்பெரிய மேஜர் ஆக்டை நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இந்தியாவில் 17,500 போலீஸ் ஸ்டேஷன், தமிழ்நாட்டில் 1,500க்கும் மேலே 500க்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்கா? ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் போன்ற விசாரணை அலுவலர்களுக்கு மொபைல் ஃபோனு கொடுத்து 5G நெட்வொர்க் கொடுத்துட்டிங்களா? ஏறத்தாழ இதெல்லாம் 3, 4, 5 லட்சம் கோடிக்கு மேலே செலவாகக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் கொடுத்து பரீட்சார்த்த முறையில் சோதனை செய்து இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்து 1/2 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யணும். உங்களுக்கு தெரியும், இப்போ வர ஹெச்டி கேமராவில் எத்தனை ஜிபி வரும். அத்தனை ஜிபியை நீங்கள் கோர்ட்டுக்கு அப்லோட் பண்ணோம்னா என்ன மாதிரி ஒரு நெட்வொர்க் இருந்தால் தான் பண்ண முடியும். நல்லாவே தெரியும், சென்னையிலேயே பாதி இடத்துக்கு மேலே 5G வர மாட்டேங்குது. 2G 3G தான் வந்துகிட்டு இருக்கு, அல்ல LTE வந்துட்டு இருக்கு. மஃசலில் பார்த்தா ஒன்றும் வர மாட்டேங்குது. அப்போ எப்படி போலீஸ் அப்லோட் பண்ண முடியும்? ஒரு சாட்சியத்தை இதான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் எப்படி சொல்ல முடியும்? பல்வேறு விதமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஹேஸ்டியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பண்ணிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரிமினல் ரிஃபார்ம்ஸ் கமிட்டின்னு ஒரு மத்திய உள்துறை அமைச்சர்கள் ஒரு கமிட்டி போட்டு அதில் சில லா காலேஜில் சேர்ந்தவங்க சில முக்கியமான ஆட்கள்லாம் போட்டு ப்ளஸ் ஒரு ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவங்கள போட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி போட்டுட்டாங்க. இதெல்லாம் லா கமிஷன் கையில் கொடுத்துருக்கணும். லா மினிஸ்ட்ரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கணும், ஹோம் மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது. லா கமிஷனில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார், ரிட்டையர்டு ஜட்ஜ் இருப்பார், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய ஸ்டால்வார்ட்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் கன்சல்ட் பண்ணி அதை கொடுத்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் கொடுத்து நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு சொல்லி அப்புறம் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி போய் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பண்ணி இன்னமும் நல்லா பண்ணியிருக்கலாம். நாங்கள் பண்ணிட்டோம் சொல்கிறாங்களே தவிர சில விஷயங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ குயிக்காக பண்ணிருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் ஆர் கூகுள் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஐடி ஜாம்பாங்களுடைய வெப்சைட்டையே ஹேக் பண்ணி நிறைய பட்லஸ் எடுத்துட்டாங்க. ஏன் நம்ம ஊர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஆதார்ன்னு இருக்குது கார்டு, திடீர்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் புகுந்து ஏறத்தாழ 1 கோடி 2 கோடி ஆதார் பட்லஸை திருடிட்டாங்க அப்படின்னு வந்தது நம்ம பார்த்தோம். அதுக்கு பெரிய நியூஸ் வராமல் பார்த்துக்கிட்டாங்களே தவிர நடந்தது உண்மை. இப்போ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீதிமன்றம் வரைக்கும் எல்லாமே எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் சாக்ஷியா ஆப் அப்படின்னு ஒரு கொண்டு வராங்க. அதில் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பெரிய ஐடி எக்ஸ்பர்ட்டாக இருந்தோன்னா சாட்சி ஆப்பில் உள்ளே பூந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மர்டர் பண்ணாலும் ரேப் பண்ணாலும் அக்யூட்டல். அப்போ யாருமே நுழ முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி வச்சு நீங்கள் ஆப் வச்சுருக்கீங்களா, சர்வர் வச்சுருக்கீங்களா? அதுக்கு எத்தனை சர்வர் ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு பக்கத்தில் அதுக்கு சப்போர்ட்டிங் சர்வர்ஸ் எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிங்க. ஒரு இடத்துல தீ பிடிச்சின்னா இன்னொரு 2 இடத்துல அது இருக்கணும், 4 இடத்துல இருக்கணும். அப்படிலாம் பண்ணி எல்லாம் சேஃபாக இருக்குது, செக்யூர்டாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை பண்ணியிருந்தேன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் இவ்வளவு ஹேஸ்டியாக பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கணும். இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது, இப்போ ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட், அதில் வண்டி ஓட்டுற ஒருத்தர் வண்டி வேகமாக அதிவிரைவாக கவனக்குறைவாக வண்டி ஓட்டி ஒருத்தர் கொண்டுட்டார். இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா அப் டு 2 years இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைனு 10,000 ஃபைனு கிட்ட போயிட்டே இருக்கலாம், பெயிலபிள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 5 years இம்ப்ரிசன்மெண்ட், நான் பெயிலபிள். அதே டிரைவர் ஒருத்தர் அடித்து கொண்டுட்டு நின்று அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணாமல் ஒரு போலீஸ் அல்லது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட அவரை கொண்டு சேர்க்காம ஓடிப்பிட்டார் வச்சவங்களேன், 10 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் ஹெவியாக ஃபைன் அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம்தான். அதே மாதிரி ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறார், ஆப்ரேஷன் பண்ணும்போது நெக்லிஜென்ட்டாக இருந்தார். எத்தனை பேர் உள்ள சிஸ்டரை வச்சு தைச்சிடுறாங்க, பஞ்சை வச்சு தைச்சிடறாங்களே, இறந்துட்டாங்க. ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா டாக்டருக்கு 2 வருஷம் தண்டனை அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க. அதுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. ஜேக்கப் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு உச்சநீதிமன்றத்தில் கூட வழிகாட்டுதலாக இருக்குது. அதெல்லாம் இதில் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான ஒரு சாதகமான அம்சங்கள் நிறையா இருந்தால் கூட இதில் சில விஷயங்களில் பொதுமக்கள் அல்லது இந்த ஒரு நீதித்துறையினர் வழக்கறிஞர்கள் பயப்படும்படியான ஒரு அச்சுறுத்தலான ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொல்லி அதில் எதற்கு தயங்கினார்கள் என்று சொன்னால்,
ஒரு சட்டம் இயற்றப்படும் போது பொதுமக்கள் அனைவருக்கும் சமம், இதை ஈஸியாக யூ கேன் இம்ப்ளிமெண்ட் தி லா அப்படின்னு சொல்லி இருந்தால் தான் பண்ணணுமே தவிர அன்என்ஃபோர்ஸபிள் லா கொண்டு வந்துட்டு நான் என்ஃபோர்ஸ் பண்ணியே ஆவன் என்று பண்ணக்கூடாது. அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு எனது வேண்டுகோள், இன்னமும் இதை கொஞ்சம் டெஃபர் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சில விஷயங்களில் நல்லா டெலிபரேட் பண்ணி கொஞ்சம் ஆறாமற யோசிச்சு இன்னும் நல்ல சேஃப்டி மெக்கானிசம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, எல்லா ஸ்டேக் ஹோல்டருடைய கருத்தையும் கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆளுங்கட்சி நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீ என்ன சொல்கிறது என்று ஈகோ பார்க்கணும். எதிர்க்கட்சிகள் நாங்கள் எதிரி கட்சிகள் எதை கொண்டாலும் எதிர்ப்போம் என்று இல்லாமல் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை கொண்டு வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது நீங்கள் தான் சொல்லணும், பொதுமக்களுக்கே தெரியும். ஆனால் நிறைய பேர் ப்ரெஸ்ஸில் உள்ளவங்களும் வழக்கறிஞர்களும் சொல்கிறாங்க, இல்லை இதை எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காகத்தான் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்லாம் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ போலீஸ் கஸ்டடிக்கு வர அந்த விசாரணைக்கு வர கைதிகளை நாட்கள் அதிகப்படுத்தியிருக்காங்க இல்லையா? இல்லை அதே 15 நாள் கஸ்டடி தான். முதல் 15 நாள் ரிமாண்டில் தான் முதல்ல கஸ்டடி வாங்க முடியும். இப்போ அப்படி இல்லை, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ 60 நாள் அல்லது 40 நாள் அந்த பீரியட் வரைக்கும் 15 நாள் கஸ்டடி கேட்கலாம். கஸ்டடி 15 நாள் தான் மேக்ஸிமம். இப்போ 60 டேஸ் வரை கேட்கலாம் வந்துருச்சு. இதுல அந்த விசாரணை கைதிகளுக்கான பாதுகாப்புக்குன்னு ஏதாவது விஷயம்? அது ஏற்கனவே நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்க முடியாது. அவரை ஒரு போலீஸ் கஸ்டடிக்கு எடுத்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வரும்போதே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உட்படுத்தி உடம்புல எந்த விதமான காயம் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். 3 நாள் 4 நாள் 5 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்து முடிஞ்ச பிறகு சாப்பாடு நல்லா கொடுக்கணும், மெடிசனை கரெக்டாக கொடுக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நீதிமன்ற காவலுக்கு ஒப்படைக்கும் போது திருப்பி அவரோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உட்படுத்தி அவருக்கு ஏதாவது காயம் இருக்காம் என்று சொல்ல வேண்டும். எல்லாம் துன்புறுத்தவில்லை என்று நாங்கள் அஃபிடவிட் போட்டு சர்டிஃபை பண்ணணும். நீதிமன்றத்தில் அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, உங்களை துன்புறுத்தினார்களான்னு கேட்டிருந்தாங்க, ஆமான்னு சொன்னாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க, திருப்பி மெடிக்கல் எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஒரு தனி மனிதனுடைய உரிமை பாதிக்கும்படியாக ஒரு சட்டம் அப்படிலாம் இல்லை. இன்னொரு குற்றவாளிகளை வீட்லேயே காவல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் அந்த மாதிரி கொண்டு வரும்போது அவங்க தன்னோட தப்பை உணர்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்காங்க. இல்லை குற்றவாளிகள்னா எந்த குற்றவாளிக்கு அப்படின்னு இன்னும் கொண்டு வரல. மேபி ஒரு கோர்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன் வரும், இல்லைன்னா இன்னும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் கொண்டு வருவாங்க. யாரெல்லாம் நீங்கள் ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கலாம் என்று கொண்டு வருவார்கள். இப்போதைக்கு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை தான் உள்ளது.